ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ். மொட்டப்பள்ளி சந்தையில் தாங்க நிற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா கறவை மாடுகள் ஹெச்எப் கன்றுகளில் நம்ம பார்க்க முடியும். ஹெச்எப் கன்றுலே கலர் பாருங்கள், எவ்வளோ குவாலிட்டியான கலரு, குவாலிட்டியான கண். இந்த கண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. வேறு வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் ஒரு வருஷம் கூட ஆகிருக்காதுங்க. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு 7-8 மாதம் தான் ஆகும். நல்லா அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா பெரிய சைஸு ப்ரீடுங்க. ஒரு 20 லிட்டர் பால் காயக்கூடிய அந்த வகையை சேர்ந்த கண்ணுக்குட்டிங்க. இதெல்லாம் நல்லா குவாலிட்டியான கண்ணுக்குட்டிங்க. இதெல்லாம் கம்முன்னு அண்ணன் ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவாப்பில். அவர் பார்த்திங்கன்னா ஒரு லாரியில் தான் கொண்டு போவாப்பில். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க. கர்நாடகா சிந்தாமணி மாடுங்க தான் ஃபுல்லாக நல்லா குவாலிட்டியான மாடுங்க தான். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் கண்ணுகள் எல்லாம் இந்த தலையீட்டு முதல் கண்ணு போடக்கூடிய இந்த சுச்சுவேஷன், இந்த மாதிரி இருக்கிற கண்ணுக்குட்டிங்க தான் ஊசி போகிற தருவாயில் இருக்கிற கண்ணுக்குட்டிங்க. அதே போல் கொஞ்சம் சின்ன கண்ணுக்குட்டிங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டி, சின்ன வயசுலேருந்து வளர்க்கணுன்ற அந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் அண்ணா கொண்டு வரப்பில். பாருங்கள் எப்படி இருக்கு கண்ணுக்குட்டி, நல்லா சைஸாக இருக்குதா கண்ணுக்குட்டி. இப்போ தான் கொடுத்துருக்காரு கண்ணுக்குட்டி. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க வளர்க்குறதுக்காக, விவசாயத்துக்கு பயன்படுது. சாணத்துக்கு தேவை நிறைய பேர் நிலம் சும்மா தான் வச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்தோன்னா மாடு இல்லாமல் இருக்கும். அவங்களாம் பார்த்தோன்னா வாங்கிட்டு போவாங்க. பால் கிடைக்கும், அது இல்லாமல் விவசாயத்துக்கு சாணம் இந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக மாடுங்களை வாங்கிட்டு போவாங்க. டபுள் பர்பஸ் இல்லையா, பால் மூலியமாகவும் வருமானத்தை ஐடிக்கலாம். அதே போல் ஒரு மாடும் வீட்டான இருக்கும். இப்போ இந்த பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதே போல் நம்ம அந்த பக்கம் போய்ட்டு பார்ப்போம். இந்த ஜெர்சி கண்ணுக்குட்டிங்களும் நிறையா இருக்குது. அதே போல் ஹெச்எப் கண்ணுக்குட்டிகளும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்குது. ஜெர்சி கண்ணுக்குட்டிலாம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஹெச்எப் இருக்குது. ஹெச்எப்பை பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல தரமான ஹெச்எப் கண்ணுக்குட்டி தான். தரமான கண்ணுக்குட்டி. ரேட்டு தான் என்னான்னு தெரியல. ஏய் கம்மிரு நீ வேற போட்டா மாத்தி கொடுத்துட்டு நான் வச்சு என்ன மாட்டி ஏமாத்தி குடிக்கணுன்றதெல்லாம் எனக்கு கிடையாது. இல்லை அதுக்கு வரதில்லை. அதுக்கு வர்றது போட்டு நெல் வாங்கினோம். அவனை ஒரு கண்ணு வியாபாரம் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்குது. நிறைய கண்ணுக்குட்டி இருக்குது. கண்ணுக்குட்டி 10,000 கண்ணுக்குட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. 12,000 கேட்குறாரு. 10,000க்கு கேட்டுட்டு இருக்காங்க கண்ணுக்குட்டி. சும்மா பேசி ஏதோ திருப்பட்டு வர கொடுத்தனக்காரு போய் பொழைக்கணும் போவார். உனக்கு 2,000 ரூபாய் லாபம் கிடைக்கல. இந்த சிந்தாமணில 6,000-7,000 எனக்கு தெரியும். கணிக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். 2,000 ரூபாய் கிடைக்கும். செலவு கொடு. அவரும் போய் கொலைக்கிட்டே கொலைக்கிற கையா உங்கள்கிட்ட திரும்ப வரணும். ஒரு மாடு வாங்கினா கொடுப்பா கம்மியா 10,000 இது 8,000 இல்ல இதுக்கெல்லாம் வர்றதில்ல. ₹10,500 இன்னும் முடிஞ்சிச்சு அந்த கண்ணுக்குட்டி. இன்னும் கண்ணுக்குட்டி இருக்குங்க இந்த பக்கம். இது ஹெச்எப் குட்டி தான்.
நமக்கு ஜெர்சி குட்டியெல்லாம் இருக்குது, ஹெச்எஃப் குட்டியெல்லாம் இருக்குது. எல்லாம் சைஸ் வாரி அங்கே நிற்குதுங்க. அந்த ஜோடு குட்டி ஏமா ஜாதி ரோட்டுக்கு நல்லா இருக்கும். கூட மாதிரி நல்லா லட்சணமாக இருக்கும். ஹெச்எஃப் குட்டி போ கூட இருந்தாலே அழகாக இருக்கும். ஆஜி எவ்வளோ கேட்குறாங்க? 13 கேட்குறாங்க, 17 சொன்னாங்க. ஹெச்எஃப் எல்லாம் எத்தனை மாதம் குட்டியாண்ணா? 7 மாதம் குட்டி. 7 மாதம். இதெல்லாம் 7 மாதம் தாங்க. 7 மாதத்துல இந்த சைஸ் வரும் குட்டி. நல்லா இருக்கு. எப்படி இருப்பாரு? இல்லை ஜம்முன்னு இருக்கும் குட்டி. 7 மாதம் ஆன குட்டி தான் இந்த சைஸில் வரும். அதெல்லாம் ஒரு 8 மாதம் 9 மாதம். இதெல்லாம் ஒரு 10 மாதம் குட்டியாக இருக்கும். சின்ன ஜெர்சி குட்டி சந்தையில் அந்த ஜெர்சி குட்டி மக்களாக நின்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. கேமரா பார்த்தோன்னா பேசுகிறத விட பேச மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டா நாங்களும் மாந்தோட ஓட்டாடுறோம். ஐயா ஒன்று மேய்கிட்டோம். மதுரை வர புட்டுமே கட்டி தலைவரா அது மே எல்லாம் யாட்டும் பணமே ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் ஒரு மீடியமான ரேட்டு போகிற ஒரு ஜெர்சி மாடுங்க. இதெல்லாம் ஒரு 8-9 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடுங்க. இதெல்லாம் 30 ஒரு 40 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஜெர்சி மாடுங்க. நல்லா குவாலிட்டி பார்க்குறாங்க. குவாலிட்டிலே பல விதங்கள் நிறையா இருக்குது. குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் போகிற அந்த ஜெர்சி மாடுங்கள்லாம் 80,000 90,000 போகிற ஜெர்சியெல்லாம் இருக்குது. இது 30,000க்கு 40,000க்கு போகிறதும் இருக்குது. ஜெர்சி மாடு நல்லா குவாலிட்டியான வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.